ஒர்க்கில் வெரி, பிஸ்னஸில் பிஸி அண்ட் ஸ்டடீஸில் ஸ்ட்ரெஸ், அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கோம். அப்படி டென்ஷனாக இருக்கிற லைஃப்பில் எஸ்கேப் பண்ணி என்ஜாய் பண்ணுற ஷோ தான் இந்த நட்புடன் அப்சரா. இப்போ வரப்போகிற முதல் கெஸ்ட் வந்து கவிதைக்கு பிறந்த புது கவிதைன்னு சொல்லலாம். ப்ளீஸ் வெல்கம் த லவ்லி லிரிசிஸ்ட், யங் அண்ட் டேஷிங் மதன் கார்கி. எப்படி இருக்கீங்க மதன்? சூப்பர். அப்படியா? ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கீங்க. Thank you. Who picks your clothes? நான் தான். அப்படியா? என்ன உங்க ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் வந்து கேஷுவல் ஒரு ஜீன்ஸ் அண்ட் ரொம்ப அப்படிலாம் எதுவுமே இல்லை. பிடிக்கிற கலர்ஸ் பிடிக்கிறது அப்படி எடுத்து வருவேன். ரொம்ப அதெல்லாம் ரொம்ப மைண்டே போடுறது இல்லை. ஓகே, நான் எதை கேட்குறேன்னா, you're a very fashionable, ஒரு young and dynamic lyricist, but you come from வந்து ஒரு family which is so cultured, it's entrenched in Tamil culture ன்னு சொல்லலாம். ஸோ வேஸ்ட் எல்லாம் கூட பிடிக்குமா உங்களுக்கு? ஒரு பீரியட்ல ட்ரை பண்ணேன், ஆனா கம்ஃபர்டபுளா இல்லை எனக்கு. ஓகே, ஒரு பீரியட்ல ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு ஷாப்பிங் போவேன். ஸோ இதுக்கெல்லாம் ஃபுல்லா அந்த சிட்டி சென்டருக்குனா வேஷ்டி கட்டிட்டு போடுவேன். எல்லாரும் ஒரு மாதிரி ஆர்டா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. ஸோ இது பழகிடுச்சு. How is it growing up with Vairamuthu sir in the same house? ஆரம்பத்துல இருந்தே வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்படிதான் நான் பிறந்தப்பதான் எங்க அப்பா ஃபர்ஸ்ட் பாட்டு எழுதினாரு, பிறந்த அன்னைக்கு தான். அதுல இருந்து அவரோட க்ரோத் ஃபுல்லாவே அவர் வாஸ் ஜஸ்ட் சீயிங். நானும் ஐ வாஸ் ஆல்சோ விட்னஸிங் தி ஹோல் திங். ஆனா வந்து நான் வளர்ற சமயத்துல எனக்கு எல்லாமே தெரியற சமயத்துல அப்பா ரொம்ப பிஸியா இருந்தாங்க மூவிஸ்ல, இண்டஸ்ட்ரியில. ஸோ அதிகமா அவங்கள பார்க்க முடியாது. ரேரா வீக்கெண்ட்ஸ்ல மீட் பண்ணுவோம். ஏதாவது அப்பப்போ எப்பயாவது தான் டைம் கிடைக்கும். மந்த்லி ஒன்ஸ் வெளியில போவோம். தாலாட்டெல்லாம் பாடுவாரா? அப்பா அதெல்லாம் இருக்கு ஞாபகம் இல்லை. அம்மா வந்து நிறைய எனக்கு திருக்குறள் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. அப்பா கூட இருக்கிற மெமரிஸ் வந்து சின்ன வயசுல அவர் பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது நானும் போய் அவரோட மடியில போய் உட்காந்துட்டு பாத்துட்டு இருப்பேன். அவர் எழுதும்போது பக்கத்துல போய் விளையாடிட்டு இருப்பேன். ஸோ அவர் பார்க்ல, வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பார்க்ல எழுதிட்டு இருப்பாரு. அவருக்கு பிளாஸ்க்ல காஃபி இல்ல டீ ஏதாவது கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி வருவேன். அப்பா வந்து உங்களை வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்ல வந்து he got you to work கேள்விப்பட்டேன். ஆமா, அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நிறைய விஷயங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாரு சின்ன வயசுலயே. இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லாம சிலம்பம் கத்துக்க வச்சாரு, மான் கொம்பு, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் பண்ணோம். அப்புறம் கர்நாடிக் மியூசிக் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இது இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லா வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்ல என்னையும் தம்பியும் கொண்டு போய் காலையில விட்டுருவாரு. ஃபுல் மந்த் ஃபுல்லா நாங்க அங்க ஒர்க் பண்ணோம். காக்கி யூனிஃபார்ம் போட்டு ஸ்பேனர்ஸ் எடுத்து கொடுக்கறது, அவங்க கேட்கிற பார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. ஸோ அது மாதிரி ஃபுல் சம்மர் ஒர்க் பண்ணோம். அடுத்த சம்மர்ல வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டோர்ல ஒர்க் பண்ண விட்டாரு. அங்க வந்து அசிஸ்டண்டா, மருந்து எடுத்து கொடுக்குற அசிஸ்டண்டா எப்படி அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, என்ன பண்றாங்க. இன்னொரு இதுல ஒரு கேசட் ஷாப்ல ஒர்க் பண்ணோம் எல்லாரும், ஆடியோ கேசட் ஷாப்ல. இது மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனுஷங்களை புரிஞ்சுக்க வச்ச மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்ப பெண்களை வர்ணிக்கிறதுக்கு வந்து போயிட்ரி நிறைய பசங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்க எப்பயாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? பிஹெச்டி முடிக்கிற சமயத்துல தான் எனக்கு லிரிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே சாங்ஸ் ட்ரை பண்ணதில்லை, போயிட்ரி புக் கூட பப்ளிஷ் பண்ணதில்லை. லெட்டர் எல்லாம் எழுதுவீங்களா? ஃபர்ஸ்ட்ல எல்லாம் லவ் மேரேஜ் ஏதாவது லவ் லெட்டர் எழுதிருக்கீங்க? லவ் லெட்டர் மாதிரி லெட்டர் ஜெனரலா கம்யூனிகேஷன் சாட்ல தான் நாங்க நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்போம். மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் சாட். நிறைய இமெயில்ஸ் தான் நிறைய எழுதியிருக்கேன். Because lyricist இருக்கும்போது that's your biggest talent இல்லையா? So you would have definitely used it to impress your girlfriend இல்லையா? நான் அப்ப lyricist இல்ல, அப்ப நான் போயட்டும் இல்ல. அப்ப I was just a very ரொம்ப நான் அப்படி அது மாதிரியான ஆங்கிள் நான் போவே இல்லை, யோசிக்கவே இல்லை. உங்களோட ஃபர்ஸ்ட் பிறந்த நாளுக்கும் அப்பாவோட ஒரு பாடலுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னாங்க. முதல் பிறந்த நாள் கிடையாது, நான் பிறந்த அன்னைக்கு. தி டேட் மார்ச் 10, 1980 அன்னைக்கு தான் நான் பிறக்கிறேன். அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிட்டு அன்னைக்கு தான் அவருக்கு கால் வருது ஃபர்ஸ்ட் பாட்டு எழுதுறதுக்கு பாரதிராஜா சார் கிட்ட இருந்து. அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அவர் டைரக்டா அவங்கள ஹோட்டல்ல மீட் பண்ண போறாரு. அவர் எழுதிக்கிட்டு இருந்த அதே சமயத்துல தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவருக்கு முதல் பாட்டு வாய்ப்பு கிடைச்சது எழுதின அன்னைக்கு நான் பிறந்தேன். வந்துட்டு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட சொன்னாரா, உனக்கும் எனக்கும் ஒரே நாள்ல தலைப்பிரசவம்னு சொல்லிட்டு சொன்னாரா. ஹவுஸ் ஸ்வீட். ஓகேங்க, ரொம்ப நல்லா பேசுறீங்க. ஆனா உங்களோட ஒரு அழகான ஹீரோயினை கூப்பிட்டுருக்கேன் டு ஜாயின் us today, டியர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அவங்க வந்து தீபிகா படுகோன் மாதிரி கூட கொஞ்சம் இருப்பாங்க. And she's a dusky diva of Tamil cinema today. Please welcome Tanshika. Tanshika, சொல்லுங்க. இவ்வளவு அழகா இருக்கீங்க. ஃபிகர் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ரகசியம்லாம் ஒண்ணுமே இல்லை, ஜென்ரலா எல்லாரும் பண்றதுதான். பட் ஐ லவ் ஃபுட்ஸ், நல்லா சாப்பிடுவேன். பட்
ப்ராப்பரா யோகா அண்ட் எக்ஸசைஸ் அது கொஞ்சம் பண்றது. You're from Tanjavur, இல்லையா? Yeah. So how has the journey been from Tanjavur to metaphorically Kodambakkam? How has it been? தஞ்சாவூர் வந்து ஒரு 8 வயசு இருக்கும்போதே அங்கிருந்து வந்தாச்சு. ஸோ எனக்கு தஞ்சாவூர்ல ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்றேன், அந்த மணிமண்டபம், அந்த தலையாற்ற பொம்மை, இவ்வளவுதான் ஞாபகம். அந்த மாதிரி நீங்க தலையாட்டி காமிக்க முடியுமா? Are you a dancer? Are you a dancer? இல்ல டான்சர்லாம் இல்ல, சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கத்துக்கிட்டேன். ஸோ அப்படிதான். So உங்களை பார்க்கும்பொழுது you have a very classic beauty in இல்லையா? That old world charm. It's beautiful. Who do you look like? Mom or dad or? I think dad. அப்பா மாதிரி தான் நிறைய நினைக்கிறேன். அவரோட கேரக்டர்ஸ் அவரை மாதிரி பாக்குறதுக்கு இருப்பேன், பட் கேரக்டர்ஸ் எல்லாம் என்னோட கிராண்ட்மா மாதிரி. What has been the biggest high of the film industry? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், the most exciting moment after coming into the industry for you? டெஃபினட்டா ஸ்டார்டம். வெளியே போகும்போது மக்கள் நம்மளை பார்க்குற ஒரு பிரமிப்பா பார்ப்பாங்க. நார்மலா இருக்கிற மாதிரியான நம்மளால பிஹேவ் பண்ண முடியாது, விச் இஸ் நான் சொல்றது அட்வான்டேஜ் கிடையாது, இட்ஸ் a disadvantage. பட் இதுதான் ஸ்டார்டம் என்ஜாய் பண்றது. You enjoying it? Yeah, I'm enjoying. You like being recognized and Yeah. any guys and all நல்ல சைட் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கா? ஷாப்பிங் மாலுக்கு போனா இருக்கு, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. இஃப் somebody is looking really handsome, டெஃபினட்டா ஒரு பாக்குறதுலாம் இருக்கு. நான் என்ன கேட்டேன், அவங்க உங்களுக்கு சைட் அடிப்பாங்கன்னு கேட்டேன். நீங்க இல்ல உண்மை, நீ வேற சொல்லிருக்கீங்க இந்த ஷோல உண்மையா பேசுறீங்க. So what? I mean, if men can check girls out, why shouldn't girls check men out? Correct தானே? Sometimes see, எனக்கே தெரியும், ஓகே, எனக்கே தெரியும் பாக்குறாங்க அப்படின்றது. சில பேர் போற இடங்கள்லாம் நிறைய பேர் பாப்பாங்க அப்படின்லாம் இருக்கு, எனக்கு தெரியும். ஆனா நான் வெளியே காமிச்சுக்க மாட்டேன். பட் என் கூட வரவங்க, அப்பாவா இருக்கட்டும் இல்ல வேற யாராவது என் கூட வரவங்க, என்ன நீ வெளியே வந்து அவனை எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியும், ஓ அப்படியா அப்படின்னு. But it's a nice, it's a proud feeling இல்லையா? நிறைய ரூமர்ஸ், நிறைய gossips in the industry. One direct question to you, நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கீங்களா? இல்ல, nothing. ஆக்சுவலா எனக்கு அந்த மாதிரி விஷயத்தை என்கரேஜ் பண்றதுக்கும் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லலாம். என்னதான் நீங்க ரைனோபிளாஸ்டியோ இல்ல ஏதோ ஒன்னு சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்களோட நேச்சுரலிட்டி போயிடும். So I won't encourage that and நானும் பண்ணிக்க மாட்டேன். No plastic surgery. சூப்பரா போயிட்டு இருக்கு. சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சின்ன பிரேக். சோ உங்களுக்கு வந்து யாராவது சொல்லிருக்காங்களா you look like Deepika Padukone? Deepika Padukone பாவம், அவங்க கேட்டா என்ன நினைப்பாங்க? Think Madan Karki is your Hrithik Roshan for tonight. ஒரு ரொமான்ஸ் வந்து நீங்க எப்படி ஆக்ஷன் சொன்ன உடனே அது உருவாக்குறீங்க, அந்த மாதிரி ஒரு சீன் எனக்கு எனாக்ட் பண்ணி காமிக்க முடியுமா? ஐயோ, இங்கதான் காமிச்சாகணுமா? Were you a naughty student? ரொம்ப ஸ்கூல்ல இருந்தேன். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட். வெளியே நிப்பீங்களா? எப்பவுமே. ஆமா, மோஸ்ட்லி லேட்டா வந்து வெளியே நிப்பேன். லேட்டா வந்து வெளியே நின்று பரவாயில்லன்ட்டு உள்ள விட்டா கூட ஹோம்ஒர்க் பண்ணலன்னு திருப்பி வெளியில அனுப்பிடுவாங்க. ஸோ நிறைய மாதிரி ஹோம்ஒர்க் பண்ணவே பிடிக்காது. ஸ்கூல்ல படிப்பு மேலேயே சுத்தமா இன்ட்ரெஸ்ட்ல, எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். தமிழ் இங்கிலீஷ் தவிர்த்து அதுல பாட்டில பாஸ் பண்ணிடுவேன், எல்லா சப்ஜெக்ட்லயும் ஃபெயில். அண்ட் கிளாஸ்ல ஃபுல்லா கலாட்டா பண்ணிட்டு இருப்பேன் எல்லாம். ஸோ எல்லா கெமிஸ்ட்ரி லேப்ல சால்ட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி மாற்றி வச்சிருவேன். பிசிக்ஸ் லேப்ல இருந்து அந்த கிளாக்ஸ் டேபிள்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிளாக்ஸ் டேபிள் எல்லாத்தையும் அப்படியே ஒரு 60 கிளாக்ஸ் டேபிள் தூக்கிட்டு போய் ஒழிச்சு வச்சிருவேன். ஸோ லேப் கேன்சல் ஆயிரும். அப்புறம் அவர் சொல்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. பயாலஜி லேப்ல வந்து வீட்டுல இருந்து காக்ரோச் பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க எல்லாரும் டைசெக்ஷனுக்காக. எல்லாரும் பசங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சு ஒரு ஃபுல்லா ஒரு ஜார் ஃபுல்லா போட்டு வச்சோன்னு அது திறந்து ஃபுல்லா கவுத்து விட்டுருவேன். ஃபுல் கிளாஸ் ரூம் காக்ரோச். ஸோ இது மாதிரி நிறைய வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வர மாட்டாரு. ஆனா அம்மா வருவாங்க. அம்மா வந்து ஒவ்வொரு வாட்டியும் அழுதுகிட்டே வருவாங்க. ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டே வந்துட்டு வீட்டுக்கு போனோம்னா செம்ம அடி போடுவாங்க, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. இம்போசிஷன் வந்து எழுதுறதுக்கு நீ என்னமோ ஒரு புது டெக்னாலஜி. ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன். டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ வில் டூ மை ஹோம்ஒர்க் டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு 1000 வாட்டி எழுது அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸ்க்கு வெளியில முட்டி போட்டுக்கிட்டு 1000 வாட்டி ஃபர்ஸ்ட் எழுதிட்டு இருந்தேன். 2வது நாள் வந்து இதை எப்படி கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் 2 பென்சில் வச்சு எழுத ஆரம்பிச்சேன். ஸோ 500 வாட்டியில ஒரே சமயத்துல 2 பென்சில் வச்சுட்டு எழுதிட்டு ஸோ 500 வாட்டியில முடிச்சிருவேன். நல்லா இருக்கேன். 3 பென்சில் அப்புறம் 4 பென்சில் வரைக்கும் ட்ரை பண்ணி 4 பென்சில் எழுத ஆரம்பிச்சேன். You can write with 4 pencils. 4 pencils. But isn't that a talent, yeah, Danshika? Wow. எனக்கு இது தோணா போயிடுச்சு. So 250 டைம்ஸ்ல முடிச்சிருவேன். இப்போ இதோட அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து அவ என்ன யோசிக்கிறா தெரியுமா? அந்த 4 பென்சிலோட 4 படம் ஒரே வாட்டி சைன் பண்ணுவாங்க. கரெக்ட்டா தானே? இல்ல. Danshika, இப்போ every girl has a dream man இல்லையா? What kind of man do you like?
someone like Hrithik Roshan. கொஞ்சம் ஓவரான ஆசை தான், பட் ஐ லைக் ரித்திக். அவர மாதிரி ரொம்ப So பிடிக்கும். you want a guy with a great body and the hazel eyes. ஆமா, ஷார்ப் ஃபீச்சர்ஸ் ஓட. You want the perfect man. கிடைக்காது, பட் ஆனாலும். இப்போ வந்து you're a brilliant actress, I know that because I've watched your movies. Okay. இப்போ வந்து I'm going to give you a situation. அது எனக்கு பண்ணி காமிக்கணும். Think Madan Karki is your Hrithik Roshan for tonight. ஒரு ரொமான்ஸ் வந்து நீங்க எப்படி ஆக்ஷன் சொன்ன உடனே அது உருவாக்குறீங்க, அந்த மாதிரி ஒரு சீன் எனக்கு எனாக்ட் பண்ணி காமிக்க முடியுமா? ஐயோ, இங்கதான் காமிச்சாகணுமா? வேற யாருமே கிடைக்கல. ஓகே, ஆக்ஷன். முடியலங்க, அது ஆக்டிங் தானே, ஆக்டிங் தானே. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்தா நீங்க எப்படி பண்ணுவீங்க? எனக்கு அந்த திறமை இருந்தா நான் டெஃபினட்டா பண்ணி காமிச்சிடுவேன் உங்களுக்கு. ஐ அம் வெரி கான்ஃபிடென்ட். நீங்க பேசுறதுல ரொம்ப திறமையா இருக்கீங்க மட்டும் தெரியுது. சோ உங்களுக்கு வந்து யாராவது சொல்லிருக்காங்களா யூ லுக் லைக் தீபிகா படுகோன்னுட்டு? பிகாஸ் ஐ ஃபீல் அந்த ரிசம்பிளன்ஸ் கொஞ்சம் இருக்கு உங்களுக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் ரொம்ப நாளா அதை நம்பல. தீபிகா படுகோனா பாவம், அவங்க கேட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்லாம். பட் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அண்ட் ரீசெண்டா ஐ திங்க் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போகும்போது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். திடீர்னு அங்க மாடல்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. வந்துட்டு they were like, தீபிகா படுகோன் அப்படின்னாங்க. எனக்கு ஐ வாஸ் ஷாக்ட், என்ன நம்மள பார்த்து தீபிகா படுகோன்றாங்களே அப்படின்னு. ஸோ அவங்க நிஜமாவே என்ன தீபிகா படுகோன்னு நினைச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப நேரமா என்னோட பேச்சு அங்க நடந்துகிட்டே இருந்தது. சென்னை எக்ஸ்பிரஸ்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க ஷாருக்கோட. கார்கி, நீங்க வந்து நல்லா சமைப்பீங்களாமே. Tell us about some nice dishes you make. ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல சாம்பார் பண்ண எப்படி இருக்கும் ட்ரை பண்ணுவேன். ஸோ ஜாப்பனீஸ் சார்டின் ஃபிஷஸ் எல்லாம் கிரில் பண்ணிட்டு ஃபுல்லா அந்த ஜாப்பனீஸ் சாஸ் எல்லாம் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு பண்ணிட்டு வசாபி எல்லாம் போட்டு பண்ணிட்டு அப்புறம் அந்த சாம்பார்ல போட்டு இது மாதிரிலாம் எல்லாம் நிறைய டிஃபரெண்ட் பீட்சா. எங்க வியூவர்ஸ்க்காக ஒரு சின்ன குவிக் ரெசிபி. ஐயோ, குவிக் ரெசிபினா என்னோட இதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். நியர்லி ஒரு 45 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் பொறுமையா உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்றேன். ரொம்ப குவிக்கா சொல்ற மாதிரினா இல்லை. மேபி கேன் டெல் என்னோட ஃபேவரட் காக்டெயில் மாக்டெயில் ஒன்று ஜஸ்ட் ரெகுலரா வீட்டில். ஸோ லெமனேட், கொஞ்சம் லெமனேட், கொஞ்சமா லைம் ஸ்குவீஸ் பண்ணிட்டு சில்லி 2 சில்லி கட் பண்ணிட்டு அப்படியே ஜஸ்ட் அப்படியே கிரீன் சில்லிஸ் கட் பண்ணிட்டு உள்ள போட்டுட்டு ஜிஞ்சர் சின்ன ஸ்லைஸ், அப்புறம் ஒரு டபாஸ்கோ சாஸ் 2 டேப் டபாஸ்கோ சாஸ், ஐஸ் கியூப்ஸ் போட்டு அங்குஸ்ட்ரா பிளெயின் அங்குஸ்ட்ரா சிரப் ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபார் தி பிட்டர்னஸ். So next month. That's professional மாத்திரப்பா. நீங்க குக்கிங் எல்லாம் பண்ணுவீங்களா? Yeah, I do. Yeah, what do you cook? எல்லாமே இல்ல, நம்ம ரெகுலரா நம்ம சாப்பிடுறது சாம்பார் மீல்ஸ் எல்லாம் நல்லா பண்ணுவேன். சிக்கன் கிரேவி அந்த மாதிரி. Nice. ரீசெண்டா கூட ஐ ட்ரைட் பெப்பர் சிக்கன். Nice. நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. I'm actually hungry listening to both of you. இப்போ ஒரு சின்ன பிரேக். மாப்பிள்ளை வந்து எந்த ஊர்ல இருந்து இருப்பாரு தன்ஷிகாக்கு? அதெல்லாமா தெரியும். பேண்டேஜா இதெல்லாமா கிஃப்ட் வைப்பீங்க? முதல்ல நீ லவ் பண்றேன்னா நேரடியா வந்து தைரியமா சொல்லணும். அந்த தைரியமே இல்லன்னா அது லவ் பண்றதே வேஸ்ட்.